தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தல் வரும் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெற உள்ளது. மாநகராட்சிகள், மாவட்ட ஊராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி பதவிகளுக்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர்கள் தங்கள் பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர். நெல்லை மாநகராட்சி 31வது வார்டுக்குட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் கழக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சி வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களும், ஒன்றிய பகுதி வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். புதுக்கோட்டை நகராட்சி 4வது மற்றும் 28வது வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மதுரை மாநகராட்சி 15 மற்றும் 32 ஆகிய வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் உள்ளிட்ட கழகத்தினர் பலர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் நகரமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து கீழ்பெரும்பாக்கம், காமராஜர் வீதி, கல்லூரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட கழகத்தினர் திரளானோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருச்சி மாநகராட்சி 35வது வார்டில் போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து இந்திரா நகர், கக்கன் காலனி, கொட்டப்பட்டு ஆகிய பகுதிகளில் அமைச்சர் உட்பட கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர். ஈரோடு மாநகராட்சி 3வது வார்டில் போட்டியிடும் கழக வேட்பாளர் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ளாட்சி பதவிகளுக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முழுவீச்சில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர்.